வணக்கம். முக்கிய செய்திகள். முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் புதுச்சேரி அரசின் பட்ஜெட்டுக்கு இறுதி வடிவம் அளிக்கப்பட்டது. புதுச்சேரி சட்டசபையில் ஆகஸ்ட் 24ஆம் தேதி ரூபாய் 14,300 கோடிக்கு முதல்வர் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். இதனையொட்டி பட்ஜெட்டில் இடம்பெறும் முக்கிய அம்சங்கள் குறித்து முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அமைச்சர்கள் மல்லாடி கிருஷ்ணாராவ், ராஜவேலு, சிவக்கொழுந்து, ராஜசேகர் மற்றும் தலைமை செயலர் சரத் சௌகான், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், அரசு செயலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதல்வர் ரங்கசாமி பட்ஜெட்டில் இடம்பெற உள்ள முக்கிய அம்சங்கள் அடங்கிய மஞ்சள் நிற பையை கையில் எடுத்துக்கொண்டு கூட்டத்தில் பங்கேற்றார். மாலை 6 மணிக்கு தொடங்கிய அமைச்சரவை கூட்டம் இரவு 10:15 மணி வரை நீடித்தது. ஒவ்வொரு துறைக்கும் ஒதுக்கப்பட உள்ள நிதி, புதிய திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து அமைச்சர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது. அமைச்சர்கள் எழுப்பிய சந்தேகங்களுக்கு பட்ஜெட் அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். மேலும் அமைச்சர்கள் தங்கள் துறைகள் தொடர்பாக புதிய ஆலோசனைகளை முன்வைத்தனர். சில துறைகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் எனவும் கருத்து தெரிவித்தனர். அமைச்சர்களின் ஆலோசனைகள் பரிசீலிக்கப்பட்டு தேவையான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பட்ஜெட்டுக்கு இறுதி வடிவம் அளிக்கப்பட்டது. விழுப்புரம் ஆரோவிலில் ஸ்ரீ அரவிந்தரின் 154வது பிறந்த நாளை முன்னிட்டு மாத்ரி மந்திர் ஆம்பி தியேட்டரில் விமர்சா பிரகாசா தி அவேக்னிங் என்ற தலைப்பில் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. பரதநாட்டிய கலைஞர் கிருபா ரவி வழங்கிய நாட்டிய சமர்ப்பணம் நடைபெற்றது. ஸ்ரீ அரவிந்தரின் ஆன்மீக சிந்தனைகளை மையமாக கொண்டு நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியை காண ஆரோவில் வாசிகள், புதுச்சேரி ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரம அன்பர்கள் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். குறிப்பாக வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர் வாசிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று பரதநாட்டிய நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். மாத்திர் மந்திர் ஆம்பி தியேட்டரின் இயற்கை சூழலில் நடைபெற்ற இந்த சிறப்பு நாட்டிய நிகழ்ச்சி பார்வையாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் புதியதாக தொடங்கப்பட்டுள்ள லக்ஸரி பேருந்து நிறுவனத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய நிறுவனத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து நிறுவனத்தின் செயல்பாடுகளை பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, செந்தில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிறுவனத்தின் உரிமையாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களும் பங்கேற்றனர். வச்சிருவாங்கண்ணா அண்ணா இப்படிங்கண்ணா கூத்துட்டேங்கண்ணா. விழுப்புரம் திருச்சிற்றம்பலம் பகுதியில் நடைபெற்ற முத்து இல்ல திருவிழாவில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் செயல்பாடு ஆக்கப்பூர்வமான முறையில் இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சட்டமன்றத்தில் ஏனோ தானோ என்று கேள்விகள் கேட்காமல் மக்கள் பிரச்சனைகள் மற்றும் தொகுதி நலன் சார்ந்த ஆக்கப்பூர்வமான கேள்விகளை எழுப்ப வேண்டும். சட்டமன்ற நிகழ்வுகள் நேரடியாக ஒளிபரப்பப்படுவதால் உறுப்பினர்களுக்கு பொறுப்புணர்வு மேலும் அதிகரிக்க வேண்டும். தங்களது செயல்பாடுகளை மக்கள் ஒவ்வொரு நிமிடமும் கவனித்து வருகின்றனர் என்பதை உணர்ந்து உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும். அவர்களின் பேச்சுகள்
மக்கள் நலன், தொகுதி பிரச்சனைகள் மற்றும் நலத்திட்டங்கள் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அரசியல் போட்டி அல்லது விருப்பு வெறுப்பு அடிப்படையிலான பேச்சுகளாக இருக்கக்கூடாது. சட்டம் ஒழுங்கை மேலும் வலுப்படுத்தி இரும்பு கரம் கொண்டு குற்ற செயல்களை கட்டுப்படுத்தும் சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும். டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக குறைக்க வேண்டும். மதுவில்லா தமிழகம் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் எண்ணமும் நோக்கமும் என்றார். நிகழ்ச்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் தசரதன், சைதை ராஜேந்திரன், சீனிவாசன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். காவிரி பிரச்சனையிலே நம்முடைய உரிமையை மீட்டெடுப்பது நம்முடைய கடமை. அந்த கடமையை முறையே சரியே செய்யக்கூடிய பணியிலே தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்கிறது. மேலும் கர்நாடக அரசு கொடுக்கின்ற இடத்திலே இருக்கிறது, நாம் வாங்குகின்ற இடத்திலே இருக்கின்றோம். இருந்தாலும் கூட வாங்குவதற்கான உரிமை நமக்கு இருக்கிறது. அந்த உரிமையை அவர்கள் கொடுக்க வேண்டும். கூட்டாட்சி தத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக அவர்கள் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சட்டமன்றத்தில் ஏனோ தானோ என்று கேள்விகள் கேட்காமல் ஆக்கப்பூர்வமான முறையிலே கேள்வி கேட்பதையே வாக்காளர்கள், மக்கள் விரும்புகிறார்கள் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். சட்டமன்றத்திலே தொடர்ந்து நடைபெறுகின்றது என்றால் உறுப்பினர்களுக்கு பொறுப்புணர்வு இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஒவ்வொரு நிமிடத்தையும் மக்கள் பிரதிநிதிகளுடைய செயல்பாடுகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும். குறிப்பாக அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் மக்கள் சார்ந்த பேச்சாக, தங்களுடைய தொகுதி திட்டங்கள் சார்ந்த பேச்சாக இருக்க வேண்டுமே தவிர அரசியல் சார்ந்த ஏட்டிக்கு போட்டி பேச்சாகவோ வெறுப்பை காண்பிக்கும் பேச்சாகவோ இருக்கக்கூடாது. 60 வருடங்களுக்கு பிறகு தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கேற்றவாறு சட்டமன்றங்களிலும் பணிகள் ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும். எதிர்கட்சிகள் அதை உணர்ந்து செயல்படும் என்று நான் நம்புகிறேன். புதுச்சேரி ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 27வது பட்டமளிப்பு விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், கால்நடை மருத்துவ படிப்பு சவாலானது என்றும் இக்கல்லூரி சிறந்த கல்வி நிறுவனமாகவும் மாணவர்கள் விரும்பி வந்து படிக்கும் கல்லூரியாகவும் திகழ்ந்து வருவதாகவும் தெரிவித்தார். வாய் பேச முடியாத கால்நடைகளுக்கு ஏற்படும் நோய்களை கண்டறிந்து சிகிச்சை அளிப்பது கால்நடை மருத்துவர்களின் பொறுப்பான பணியாகும். கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிப்பது மனிதநேயமிக்க செயலாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் கால்நடை மருத்துவக் கல்லூரி அமைந்திருப்பது பெருமைக்குரிய விஷயம் என்றும் பிற மாநிலங்களை சேர்ந்த மாணவர்களும் இங்கு சேர்ந்து படித்து பட்டம் பெற்று செல்கின்றனர் என்றும் முதல்வர் கூறினார். மேலும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி சிறந்த கால்நடை மருத்துவர்களாக உருவாக வேண்டும் என அவர் வாழ்த்து தெரிவித்தார். விழாவில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், அரசு செயலர்கள் சரத் சௌகான், முகமது ஹசன் அபித், பத்மஸ்ரீ விருது பெற்ற புண்ணியமூர்த்தி, கல்லூரி முதல்வர் முருகவேல், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆலோசனை கூட்டம் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் புதுச்சேரியில் கடந்த 16 ஆண்டுகளாக நடத்தப்படாமல் இருந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்த கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதை தொடர்ந்து 24 வாரத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த புதுச்சேரி அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதற்கு பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி உள்ளாட்சி தேர்தலை இனியும் காலதாமதம் செய்யாமல் புதுச்சேரி அரசு உடனடியாக நடத்த வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. வரவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிடும் பிரதிநிதிகளை வார்டு வாரியாக தேர்வு செய்வது என்று முடிவு செய்யப்பட்டது. அண்மையில் நடைபெற்ற புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த வேட்பாளர்களுக்கும் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்குவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உள்ளாட்சி தேர்தலை நடத்த நீதிமன்றம் வாயிலாக நடவடிக்கை மேற்கொண்ட கழக தலைவர் பேராசிரியர் ராமதாசுக்கு
கூட்டத்தில் நிர்வாகிகள் பூங்கொத்து வழங்கி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். கூட்டத்தில் துணைத் தலைவர் நித்யானந்தம், கழக செயலாளர் சுந்தரமூர்த்தி, அமைப்பு செயலாளர் ரவிக்குமார், காலாப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் குமார், அரியாங்குப்பம் தொகுதி பொறுப்பாளர் தனஞ்செயன், ஆதி திராவிடர் அணி தலைவர் முருகையன், மாநில செயலாளர் ஜெயபால், கோபால், முத்துகிருஷ்ணன், மீனவர் அணி தலைவர் இதயச்சந்திரன், துணைத் தலைவர் ஆனந்தன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்குட்பட்ட பட்டானூர் கிராமம் ஸ்ரீராம் நகர் விரிவு வஉசி வீதியில் புதிதாக அமைக்கப்பட உள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் திருக்கோவில் கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. ஊர் பொதுமக்கள் மற்றும் திருக்கோவில் திருப்பணி குழுவினரின் ஒருமித்த முடிவின் அடிப்படையில் அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் ஆன்மீக தேவையை நிறைவேற்றும் வகையில் கோவில் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான ஆரம்பகட்ட பணியாக பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் வெங்கடேசன் கலந்து கொண்டு பூமி பூஜையை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கோவில் கட்டுமான பணிகள் தடையின்றி நடைபெறவும், பொதுமக்கள் அனைவரும் நலமுடன் வாழவும் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன. இதில் ஸ்ரீராம் நகர் விரிவு வடக்கு, நர்மதா நகர், கலைவாணர் நகர் விரிவு, புதுநகர், ஸ்ரீ குமரன் நகர், அம்மன் நகர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள், நலசங்க நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோவில் கட்டுமான பணிகள் விரைவில் நிறைவு பெற்று பக்தர்கள் வழிபடும் வகையில் திருக்கோவில் சிறப்பாக அமைய வேண்டும் என பொதுமக்கள் பிரார்த்தனை செய்தனர். பொதுமக்களின் பங்களிப்பு மற்றும் ஒத்துழைப்புடன் அமைய உள்ள இத்திருத்தலத்தின் மூலம் அப்பகுதியில் ஆன்மீக மற்றும் சமூக ஒற்றுமை மேலும் வலுப்பெறும் என திருப்பணி குழுவினர் தெரிவித்தனர். காரைக்கால் மற்றும் புதுச்சேரி ஒகினவா ஷிட்டோரியோ கராத்தே பள்ளி சார்பில் 5வது மாநில அளவிலான ஒருநாள் கராத்தே பயிற்சி முகாம் மற்றும் பிளாக் பெல்ட், கலர் பெல்ட் தேர்வு நடைபெற்றது. பயிற்சி முகாமில் புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது தற்காப்பு கலை திறன்களை வெளிப்படுத்தினர். முகாமின் நிறைவு விழாவில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு கராத்தே தேர்வில் வெற்றி பெற்று சிறப்பாக செயல்பட்ட மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் புதிய பெல்ட்டுகளை வழங்கி பாராட்டினார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பேசுகையில், இளைஞர்களின் உடல் ஆரோக்கியம், மன உறுதி மற்றும் ஒழுக்கத்தை மேம்படுத்த தற்காப்பு கலைகள் மிகவும் அவசியம் என்றும், இது போன்ற பயிற்சி முகாம்கள் மாணவர்களின் எதிர்காலத்திற்கு பெரிதும் உதவும் என்றும் தெரிவித்தார். விழாவில் அப்பு ஆங்கில உயர்நிலைப் பள்ளி தாளாளர் தில்லை கணபதி, கியோஷி வாசுதேவன், ஷிகான் விநாயகமூர்த்தி, ஷிகான் நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாநில அளவிலான இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஒகினவா ஷிட்டோ ரியோ கராத்தே பள்ளி செயலாளர் ஷிகான் சிவகுமார் மற்றும் தலைவர் ஷிகான் தசனிஸ் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி மூலகுளத்தில் செயல்பட்டு வரும் மதியொலியின் அரிச்சுவடி பொது நூலகத்தின் 10ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு மாணவர்கள் கணித திறனை ஊக்குவிக்கும் வகையில் மதியொலிஸ் மேத் ஒலிம்பியாட் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நூலகத்தில் குழந்தைகள், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட சுமார் 3000 உறுப்பினர்கள் உள்ளனர். சுமார் 18,000 புத்தகங்கள் கொண்ட இந்நூலகத்தில் புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் நூல்கள், போட்டித் தேர்வு புத்தகங்கள், சிறுவர் நூல்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்காக தனிப்படிப்பகமும் அமைக்கப்பட்டுள்ளது. மதியொலி சரஸ்வதி சமூக சேவகராகவும் எழுத்தாளராகவும் செயல்பட்டு வருவதுடன் 60க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். அனைவரும் கல்வி அறிவை பெற வேண்டும் என்பதை தனது நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறார். நூலகத்தின் 10ஆம் ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி ஓராண்டு காலத்திற்கு மாதம் தோறும் ஒரு நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் முதல் நிகழ்ச்சியாக மதியொலிஸ் மேத் ஒலிம்பியாட் நடைபெற்றது. இதில் சாய்ராம் வித்யாலயா, பிரசிடென்சி பள்ளி, கதிர்காமம் மற்றும் முத்திரையார்பாளையம் அரசு பள்ளிகள், இளங்கோவடி அரசு பள்ளி மற்றும் மதியொலி அரிச்சுவடி சிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த சுமார் 50 குழந்தைகள் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு விருதுகளும், பங்கேற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் சான்றிதழ்கள் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மதியொலி அரிச்சுவடி குழுவினர் செய்திருந்தனர்.
விழுப்புரம் வானூர் தொகுதிக்குட்பட்ட திருச்சிற்றம்பலம் கூட்ரோடு பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 100 நாள் சாதனை விளக்க பொது கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு விஜய் சுரேஷ் தலைமை தாங்கினார். இதில் ஒன்றிய, நகர மற்றும் கிளை கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் விஜய் சுரேஷ் பேசுகையில், வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சிறப்பாக செயல்பட்டு அனைத்து இடங்களையும் கைப்பற்றும் வகையில் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கடுமையாக உழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் எதிர்காலத்தில் பொதுமக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் முதற்கட்டமாக 10 கண்டெய்னர்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். பொதுமக்கள் நலன் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் மற்றும் எதிர்கால செயல்பாடுகள் குறித்தும் கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த ராமமூர்த்தி, அருணகிரி, பாரதி, இளங்கோவன், செல்லக்குட்டி உள்ளிட்டோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் தாவேகா மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே இடையார்பாளையம் பாரடைஸ் பீச் பகுதியில் உலக தமிழர்களின் வாழ்வியல் மரமாக கருதப்படும் பனை மரங்களை பாதுகாத்து மீட்டெடுக்கும் முயற்சியாக சுமார் 2000 பனை விதைகள் நடவு செய்யப்பட்டன. இதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஃபிட்னஸ் ஃபார் ஆல் ஆக்டிவ் லைஃப் சொசைட்டி அமைப்பை சேர்ந்த நீச்சல் பயிற்சியாளர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பனை விதைகளை ஆர்வத்துடன் நடவு செய்தனர். நீச்சல் பயிற்சியாளரும் முன்னாள் துணை ராணுவ வீரருமான ஆனந்தராஜ் தலைமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் தனலட்சுமி, விஜயலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பனை மரங்களின் முக்கியத்துவம் மற்றும் அவற்றை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பனைமர வளர்ப்பை ஊக்குவிக்கும் இந்த பணிக்கு பொதுமக்களும் வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பூரணாங்குப்பம் தன சுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி, சென்னை காயத்ரி சேரிட்டிஸ் ஆகிய அமைப்புகளுடன் இணைந்து பூரணாங்குப்பத்தை சேர்ந்த பனை ஆனந்தன் செய்திருந்தார். சாமி கும்பிட்டுக்கினியா? இங்க வை, இங்கடா. பார்த்தல்ல 3 மரம் வச்சிருக்கேன். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் டோல்கேட் மாநாத சுவாமி உடனுரை ஸ்ரீ பச்சை வாடியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. விழாவை ஒட்டி மங்கள இசையுடன் நிகழ்ச்சிகள் தொடங்கின. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றன. நீலவரணி சந்தைவெளி அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனை அடுத்து நாள்தோறும் உபயதாரர்கள் சார்பில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு அம்மன் வீதி உலா நடைபெற்றது. மேலும் வள்ளி தெய்வானை திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழாவை ஒட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து சங்கராபரணி ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு அக்னி கரகம், அலங்கார கரகம், சக்தி கரகம் ஆகியவை சர்வ அலங்காரத்துடன் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டன. பின்னர் அக்னி கரகம் மற்றும் கரகங்களை ஏந்திய பக்தர்கள் அக்னி குண்டத்தில் இறங்கி தீமிதித்து ஆலயத்திற்கு சென்றனர். அங்கு அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காப்பு கட்டிய ஏராளமான பக்தர்கள் அக்னி குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக்கரனை நிறைவேற்றினர். விழாவில் மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு, அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், முன்னாள் சேர்மன் ஆனந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பரிவட்டம் கட்டி பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தீமிதி திருவிழாவில் அரியாங்குப்பம், மணவெளி, ராதாகிருஷ்ணன் நகர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு தலைவர் முருகன், செயலாளர் ஜெயபிரதாசன், பொருளாளர் சரவணன், துணைத் தலைவர்கள் அரங்க ரகு, விஸ்வநாதன், துணை செயலாளர் விநாயகமூர்த்தி மற்றும் இயக்குநர்கள், நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர்.
புதுச்சேரி அருகே வானூர் திருச்சிற்றம்பலம் கூட்ரோட்டில் செயல்பட்டு வரும் நகை கடைக்கு ஆண் பெண் இருவர் வந்தனர். தங்க காசு வாங்க வேண்டும் என அவர்கள் தெரிவித்தனர். இதனை அடுத்து கடையில் பணியில் இருந்த பெண் ஊழியர் தங்க காசு எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். அப்பொழுது அந்த ஆண் நபர் மின்னல் வேகத்தில் அசல் தங்க காசுக்கு பதிலாக போலி காசை வைத்து மாற்ற முயன்றதாக கூறப்படுகிறது. இதனை கவனித்த பெண் ஊழியர் அசல் தங்க காசை திரும்ப கொடுக்கும்படி கேட்டார். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் அந்த நபரிடம் இருந்து அசல் தங்க காசை பெண் ஊழியர் சாமர்த்தியமாக பறித்து கொண்டார். பின்னர் அருகில் உள்ள கடை வியாபாரிகளை அழைப்பதற்காக பெண் ஊழியர் வெளியே சென்றார். அந்த நேரத்தில் ஆண் பெண் இருவரும் தொடர்ந்து வாக்குவாதம் செய்தபடியே நகை கடையில் இருந்து தப்பி ஓடினர். இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளன. நகை கடைக்குள் புகுந்து தங்க காசை எடுத்துக்கொண்டு அதற்கு பதிலாக போலி காசை மாற்றி வைக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ஆரோவில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் நூற்றாண்டுகளாக அருள்பாலித்து வருவதாக பக்தர்களால் நம்பப்படும் சுயம்பு புற்று மாரியம்மன் ஆலயத்தை பாதுகாக்க வேண்டும் என புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்க நிறுவனர் ரகு ஆன்மீக அமைப்புகள் மற்றும் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி ஆலயத்தின் மேல் கூரைகள் இடிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ள ரகு தற்போது ஆலயத்தில் உள்ள புற்றுமண் அம்மன் சிலைகளை அகற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்துள்ளார். சுயம்பு புற்று மாரியம்மன் ஆலயத்தை அதே இடத்தில் தொடர்ந்து பாதுகாத்து மீண்டும் கோபுரத்துடன் அமைக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இதற்காக ஆன்மீக அமைப்புகள், இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள், எதிர்க்கட்சியினர் மற்றும் பக்தர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்துள்ளார். ஆகஸ்ட் 24ஆம் தேதி அரியாங்குப்பம் தொகுதியில் அனைவரும் திரண்டு சுயம்பு புற்று மாரியம்மனை பாதுகாப்பதற்கான ஒற்றுமையை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் ரகு கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் ஆலய விவகாரத்தில் அரசு தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் இந்து கோவில்களை பாதுகாக்க அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.